ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலுமே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸுமே வந்து அதிகமாக தட்டுப்பாடாக இருக்கிறதுனால கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வெயிலை எப்படி நான் சமாளிக்கிறேன், கேஸை வந்து எப்படி கூடுமான வரைக்கும் பயன்படுத்தாமல் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 10 பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம், அதையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை அதையுமே நான் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டிஷ்ஷுக்கு வந்து போதுமான அளவுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெயில் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கேஸுமே வந்து தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்றதுனாலையும் நான் எந்த அளவுக்கு வந்து கேஸில் சமைக்காமல் எந்த அளவுக்கு வந்து மிச்சப்படுத்திக்கிறேன் அப்படின்னு கூட வந்து நான் வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது. கேஸ் வந்து புக் பண்ணாலுமே புக்கிங் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுனால சரி இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரு இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் பாகக்காயும் போட்ட வத்த குழம்பு அப்படின்னு இல்லைன்னா புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம், அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாகக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் அதையுமே வந்து சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து உப்புமே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட கரைச்சி வச்சுருந்தேன். 1/2 தக்காளி வந்து புளி கூட சேர்த்து கரைச்சிட்டேன். 1/2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்காக வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் வந்து 1/4 பங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த புளி குழம்புல வந்து நான் சேர்த்துட்டேன். இப்படி செய்யும் போது நல்லா திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தாலே போதும். சரி நம்ம சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். ஆனால் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நீங்கள் 2 முட்டை கூட வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் சரி பாகக்காய் அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கனால அதெல்லாம் எதுவுமே வந்து சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனமுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகி வந்துருச்சு. இது ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகட்டும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே ரைஸ் குக்கரில் தான் வந்து சாப்பாடு வந்து போடுவேன். கேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் குக்கர் சாப்பாடு வைப்பேன். ஆனால் இப்போ வந்து கேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் புக்கிங் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து போட்டு விட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பராக வந்து இந்த ஆனமுமே ரெடி ஆகிடுச்சு. அதே டைமிங்கில் என்ன தான் நம்ம கேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே யூஸ் பண்ண நேரத்தில் யூஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால சரி நைட்டுக்கு வந்து நம்ம சீக்கிரம் குருமா வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் என்ன ஷார்ட்ஸ்லையுமே வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடியது தான். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி நைட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்றனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா குருமாக்குமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்கவே இருக்காது. அவ்வளோதான், இப்படியே வந்து நம்ம சாப்பிட்டு கொண்டே தான் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதையுமே செஞ்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு அதையுமே வந்து போட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கான விளாக் தான் இதில் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். அதான் சரி ஒரு குட்டி கிளிப்பிங்காக வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வெயிலும் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று வந்து கிச்சன்லேயும் சுத்தமாக நிற்கவே முடியல அப்படின்றனால எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து சமைச்சு முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடி போய் ஃபேனில் போய் உட்காந்துக்க வேண்டியது அப்படி தான் இருக்குது. வெயிலும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி போய் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் அப்போ போகும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் எல்லாமே நிறையா இருந்துச்சு. இறால், நண்டு, அப்புறம் இந்த கனவா மீன் இது எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதோட இந்த சூற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையுமே எங்களுக்கு வாங்கிக்கிட்டு அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு மீன் வாங்கியாச்சு. ஏன்னா அம்மா அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த சூற மீனுன்றது பார்த்திங்கன்னா கறி டைப்பில் தான் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு
இதை வந்து நம்ம க்ரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா எல்லாமே தடவிட்டு ஒரு 1 ஹவர் மாரி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து கன்வெக்ஷனில் தான் வந்து நம்ம மீன் க்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் மீன் ஊறுக்காய் பண்ணாலுமே செம்மையாக இருக்கும் போல், அந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் சதையாகவுமே வந்து இருந்துச்சு. மசாலா எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம வந்து பெரட்டி எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட்லேயுமே வந்து வச்சுட்டேன். சரி இதை வந்து நம்ம க்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளுமே வந்து பார்த்திங்கன்னா மீனானோ செஞ்சுட்டு ஃபிஷ்ஷுமே வந்து க்ரில் பண்ணியாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டு நல்லா க்ரில் ஆகுமே நல்ல ஸ்மெல்லுமே வந்து வர ஆரம்பிச்சது. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கேஸை வந்து இல்லாமல் சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இருக்கிறதுனால வச்சு மாற்றி மாற்றி ஓட்டிக்கிறேன்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரில் நான் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் வந்து வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நல்லா சூப்பராக எனக்கு வந்து நல்லா குக் ஆகியுமே வந்து வந்துடுச்சு. திரும்ப மறுபடியும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நான் வெளில வச்சுட்டு திரும்ப மறுபடியும் நான் அது மேலே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் இருந்த மசாலா எல்லாமே வந்து மேலே தடவிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் மாரி நான் உள்ளே வந்து வச்சுக்கிட்டேன். கன்வெக்ஷன் வாங்கினதுலேருந்து டைமிங் இல்லையா, இல்லை நான் போக முடியலையா கடைக்கு அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த க்ளவுஸ் ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த க்ளவுஸும் வாங்க முடியல, கடைக்கும் போக முடியல. ஆன்லைனில் பார்த்ததுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸ் வந்து கிடைக்கவுமே இல்லை, எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் வந்து உங்களுக்கு நான் கையால் எடுத்து காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு பார்த்தாலே தெரியும். கன்வெக்ஷனில் வந்து வச்சுட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு நான் வந்து க்ரில் பண்ணவே வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதோட இந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா ஹீட்டாகவும் இருந்துச்சா, சரி பொறுமையாக எடுத்து பார்த்தா செம்மையாக வாசனையும் செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராகவே வந்து இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனால் நேரில் சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும். மீனானும் அப்புறம் இந்த க்ரில் ஃபிஷ்ஷோடு வச்சு இன்னிடையே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இல்லாமல் சமாளிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ்லாமே வந்து போட்டிருக்கேன். வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் தான் வந்து நான் நல்ல வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து சூர மீனுன்னு சொல்லிட்டு இதுதான் நானும் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து அந்த சதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், உள்ள அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு முள் மட்டும்தான் இருக்கும், ஆனால் முள் இதில் அதிகமாக இருக்கவே இருக்காது. அன்றைக்கி மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ண ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு, கீரை சாறு, அதுக்கப்புறம் ஃபிஷ் போட்ட மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வடையா ரைஸு, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.